What does your father's body have to do? தெரியுமா ஆன்சர் தெரியுமா? அதுதான் மேம் அந்த கேஸ் தான் இருக்கு. மாணவர்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீங்க. அமைச்சர் கீர்த்தனா செயலுக்கு அன்பில் மகேஷ் கண்டனம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அமைச்சர் கீர்த்தனா செயலுக்கு அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள், கடைசி பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் செல்லாதீர்கள் என அவர் கூறியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வகுப்பறைக்கு சென்ற அமைச்சர் கீர்த்தனா அங்கிருந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அப்போது அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மாணவிகள் சிலர் திணறியதாக கூறப்படுது. இதையடுத்து அமைச்சர் கீர்த்தனா ஆசிரியர்களிடம் ஆங்கிலம் கற்றுத்தருமாறு அறிவுறுத்தியதோடு முதல் பெஞ்ச் மாணவியே இப்படி இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள்னு கூறியிருக்கிறாராம். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதுதான் மேம் அந்த கேஸ் தான் இருக்கு. இது நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் அதனால நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே இருந்து என்ஜிஓலாம் வரணும். இந்த என்ஜிஓலாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கான இது கொடுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த இங்கிலீஷுன்றது இப்போ ஒரு ஆங்கிலம் சரளமாக பேச முடியாமல் தடுமாறும் மாணவியின் முகத்தை படம் பிடித்து அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வது ஒரு அமைச்சருக்கு அழகா என விமர்சிக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் கீர்த்தனாவின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தான் நினைத்ததுதான் சரி என பிடிவாதம் பிடிப்பது ஆய்வின் பணி அல்ல, அமைச்சரின் பணியும் அதுவல்ல. பள்ளிகளுக்கு செல்லும்போது மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஊக்கப்படுத்துவதே முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து லாஸ்ட் பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் செல்லாதீர்கள், மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள், தப்போ சரியோ தைரியமாக பதில் சொன்ன அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களும் என தெரிவிச்சிருக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.